காசாவின் எதிர்காலம் குறித்த அமெரிக்க தலைமையிலான தீர்மானத்தின் மீதான முக்கிய ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சில் வாக்கெடுப்புக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் உயர்மட்ட அரசு அமைச்சர்கள் நேற்று பாலஸ்தீன நாடு அமைப்பதற்கு தங்கள் உறுதியான எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தினர். அதிகரித்து வரும் உலகளாவிய அழுத்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலின் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று நெதன்யாகு வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், பாலஸ்தீன நாடு இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் என்றும் பயங்கரவாதத்திற்கு வெகுமதி அளிப்பதாகும் என்றும் வாதிட்டார். இதே வேளையில் தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகள் பாலஸ்தீன நாட்டிற்கு எந்த வடிவத்திலும் ஆதரவு இல்லை என்று அவர் பொதுவில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று கோரின. இந்த நடவடிக்கை பிராந்தியத்தில் சர்வதேச ஸ்திரத்தன்மைக்காகவோ அல்லது பாலஸ்தீன சுய நிர்ணயத்திற்கான வலுவான நடவடிக்கைகளுக்காகவோ என எதுவாக இருந்தாலும் போட்டியிடும் தீர்மானங்கள் மூலம் ஆழமான பிராந்திய பிரிவுகளையும் நீடித்த வன்முறைக்கு பிறகு அமைதி வாய்ப்புகளுக்கான சவால்களையும் பிரதிபலிக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.